ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திவ்யா வந்து அவங்களோட மேரேஜில் அவங்களுடைய அப்பா, தங்கை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களோட மேரேஜ் ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சிட்டு இப்போ நமக்கு எபிசோட் நம்பர் 65 என்ன காட்டுறாங்கன்னா, அவங்க வந்து ரெசார்ட் விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கார்த்திகோட ஃபேமிலியும் கிளம்பும்போது நம்ம ஐஷு வந்து அவங்கள வழி அனுப்ப வராங்க. அவங்க வந்து அக்கா பத்திரமா இருந்துக்கா, கால் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது வாழ்க்கைக்கு பெஸ்ட் விஷஸும் சொல்கிறாங்க திவ்யா மற்றும் கார்த்திக்கு. நம்ம திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஷுவை பார்த்து நீ வரமாட்டேன்னு நினச்சேன், அப்பா வருவார்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கார்த்திக் வந்து உங்கள் அப்பா ரியலி கிரேட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம திவ்யா எங்கள் அப்பா எப்போவுமே கிரேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம நெடுமாறன் அவர்கள் பயங்கர ஹாப்பியாக வராரு. அவரை பார்த்ததும் திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திவ்யா நான் வந்து நீ சின்ன பிள்ளையாக இருக்கிற போதே உன் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன். அது உடஞ்சதுனால என்னால் தாங்கிக்க முடியல, அதுலேருந்து வெளியே உடனே வர முடியல, அது கொஞ்சம் இப்போ டைம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பழசெல்லாம் மறந்துடுவோம், இப்போ வந்து நீ வந்து நல்லா ஹாப்பியாக இரு, எனக்கு அதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறமா கார்த்திக் வந்து நெடுமாறன்ட்ட பேசும்போது சார் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாரு. திவ்யா வந்து மாமான்னு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அவர் தயக்கமாக இல்லை அப்புறமா கூப்பிட்றங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே நம்ம நெடுமாறன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, கார்த்திகை கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாரு. கார்த்திக் ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்கார். நெடுமாறன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு வந்து நான் எவ்வளோ நாளும் கோவப்படுவேன், கோவப்படலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அவர் அப்படின்னு டவுட்டாகவே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ வந்து நல்லா பார்த்துக்கிடணும் அவளை, நீ மட்டும் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், உண்மையான நெடுமாறன் யாருன்னு நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, டியூட் ஹேவ் சம் ஸ்மைல், இல்லைனா நான் வந்து உன்னை ஏதோ பயங்காட்டுறேன், மிரட்டுறேன்னு நினச்சிக்கிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ அது ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது அந்த சீன் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வராங்க. திவ்யா வந்து கார்த்திக்கிட்ட அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்காங்க. என் பொண்ணை நல்லா பார்த்துக்க அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஃபன்னி சீனெல்லாம் நடந்து முடிக்குதுங்க. அடுத்ததாக திவ்யா வந்து அவங்க எல்லாருக்கும் பை பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக நமக்கு ரம்யாவை காட்டுறாங்க. நேற்று திவ்யாவோட மேரேஜில் ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆனது விஷயத்தை நினச்சி அவங்க அப்செட்டாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெற்றி அப்படி கூடி போகிறாரு. ரம்யாவை பார்த்துட்டு என்ன ஐட்டம்னு கேட்கும்போது அவங்க அந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆனதை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெடுமாறன் சார் வந்து என்னை நம்பி தான் வந்து அந்த பொறுப்பை ஒப்படைச்சார், நான் சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி வருத்தப்படுறாங்க. நல்ல வேளை நீ தான் வந்து அதில் மெடிசன் இருக்குங்கிற விஷயத்த சொன்னேன், இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விக்கி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பார். பட்டு சீன் போகிறதுலாம் வந்து பார்த்தாக்கா வெற்றி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மாதிரி காட்டுறாங்க. ஆனால் வெற்றி தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார், இது யாருக்கும் கொடுக்காதுங்க, கண்டிப்பாக இதில் ஏதோ கடந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போது வெற்றி வந்து ரம்யா வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து நம்ம டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. என் லைஃப்லேயும் பாரு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுருக்கேன், என் தங்கச்சி வந்து பல நாளாக சாப்பிடாம கூட இருப்பா, அந்த மாதிரிலாம் நிலமையில இருந்திருக்கும். இப்போ வந்து வேலை கிடச்சதுக்கப்புறம் கூட நெடுமாறன் சாரோடைய டிசிஷனை கீழே தள்ளி விட்டுட்டேன் பை மிஸ்டேக். ஆனால் அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால் இப்போது நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா, இப்போ நான் பேண்ட்ரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் என்கரேஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது பின்னால் திரும்பி பார்க்குறாரு. ரம்யா அப்போ அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருந்தவொடனே அப்படி ஸ்மைல் பண்ண சொல்லி ஆக்ஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததாக நமக்கு உத்தமன் அவர்களை காட்டுறாங்க. அவருடைய டீமோட ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி பேண்ட்ரியில் பிஸியாக இருக்கிறதுனாலையும் பாண்டியும் வந்து வெற்றி பின்னாலே இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநிதி வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாக நடந்த விஷயத்த அப்படியே ஸ்டோரியோட இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநிதி அதாவது அனுகிரகா வந்து ரெசார்ட்டை இப்போ கண்டினியூ பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ மொத்தமாக 3 ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளுக்கு குறவாக இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட்டை சொல்லி நான் ஒரு 3 பேரை ஹையர் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவங்க தான் இப்போ வந்திருக்காங்க, உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பார்த்தாக்கா 2 பாய்ஸும் ஒரு கேர்ளும் இருக்கிறாங்க. நம்ம குக் வித் கோமாளி புகழ் டாலி அவர்கள், ஸ்டெல்லா அவங்களோட பேர். ஸோ அவர் வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேசுகிறாரு. அப்போ அஸ்ஸாம் சே ஆயோ இஸ்லே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஸ்டெல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னார் செய்தாரே ஒருத்தல் அந்த திருக்குறளை வேறு தப்பாக சொல்கிறாரு. அதையும் அவங்களே கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த காமெடிலாம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காட்டணும் ரெசார்ட் அப்படின்னு சொல்லும்போது பாண்டி வந்து வாலண்டியராக வந்து நானே வந்து அவங்களை சுற்றி காட்டுறேன், இதோட எனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் எடிசன் யாருக்குனே வந்து வெற்றியை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி நின்றுட்டு இருப்பார். நீ எதுக்கு நிற்க அப்படி கேட்டால், நான் ஜியை கூப்பிட வந்தேன்னா ஜி யாருன்னா நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு வந்து காய்ச்சல் வேறு சொல்லுவார். உடனே நம்ம உத்தமன் பாருங்கள் எல்லோரும் பார்த்து கற்றுக்கோங்க, வெற்றிக்கு வந்து காய்ச்சல் இருந்ததுக்கு அப்புறம் கூட வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். மறுபடியும் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டி வந்து அந்த 3 ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு போயிடுவார்.
எடிசன் வந்து வெற்றியை கூட்டிகிட்டு போயிடுவார். அடுத்ததான் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, பாண்டி வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு எல்லா இடத்தையும் காட்டிகிட்டு இருப்பார் ரெசார்ட்டில். அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லா ரூமே பார்த்து வச்சுக்கோங்க, ரூம் நம்பர்ஸ் எல்லாம். அப்புறம் கஸ்டமர் வந்து கால் பண்ணி கூப்பிடும்போது தேடி இருக்கக்கூடாது ரூம் அப்படி சொல்லிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டீம்னு ஒன்று இருக்குது, ரொம்ப டேஞ்சரான டீம், அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து விக்கி வந்து அப்படி கூடி போவார். இவங்கள பார்த்ததும் நக்கலாக பேசுறதுக்காக வந்துடுவார். என்ன சொல்லுவார்னா, என்ன பாண்டி இவங்களாம் புதுசா அப்படின்னு சொல்லி கேட்பார். நீ தான் இவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கியா, உனக்கே ஒன்றும் தெரியாது, என்ன சொல்லிக் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீ மாஸ்டர் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வெற்றியை பற்றி சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுவார். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஸ்டெல்லா வந்து ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக பார்ப்பாங்க. பாண்டியை வந்து அவர் ரொம்ப கிண்டல் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, பாண்டி வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பேண்ட்ரிக்கு போவார். அங்கே போய்ட்டு சொல்லுவார், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க, நமக்கு இங்கே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா எடிசன்ட்ட தனக்கு வந்து ஒரு 4-5 டிஷ் ஆர்டர் பண்ணுவார். எடிசன் என்ன சொல்லுவார்னா, பாண்டி நான் பார்த்து சாப்பிட்னா இவ்வளோ சாப்பிட்டேன்னா நீ வெடிச்சிருவ அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ண உடனே நம்மளுடைய ஸ்டெல்லா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நீ வந்து அப்படி பாடி ஷேமிங் பண்ணுற அவரை, அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒன்றும் வந்து குண்டாலாம் இல்லை, அவர் வந்து சப்பியாக இருக்கார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம பாண்டிக்கு அப்புறம் எடிசனுக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். வெற்றி என்ன சொல்லுவார்னா, உனக்காக ஒரு பொண்ணு சப்போர்ட்டாக பேசியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி வந்து அப்படி ஃபீலிங் ஆயிடுவார். நம்ம ஸ்டெல்லாவை பார்ப்பாரு, அவங்களும் வந்து ஆக்சுவலில் நீ காஃபி குடிக்கலான்னு கேட்பாங்க, அவர் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ அது ஒரு சீன் வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக போகும். அடுத்ததாக லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன எபிசோட்ஸ்லேயே வந்து தீபக் வந்து ரெசார்ட்டில் என்டர் பண்ணிட்டார் அப்படின்னு காட்டுவாங்க. அதில் வந்து ராஜன் வந்து அவர் மீட் பண்ணுவார். ரியாவோட நான் மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி பேசுவார். ராஜன் வந்து இந்த மேரேஜ் முடியட்டும், அப்புறமா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ரியாட்டையும் போய் பேசுவார். ஆனால் ரியா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. எதுக்கு வந்து அந்த மாதிரி கேட்பாங்க, என் ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன், தேவையில்லாமல் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போது தீபக் வந்து அங்கே தான் இருக்கார் ரெசார்ட்டில். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் மதன் அவரை கூப்பிட்டு ரெசார்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். வருஷத்துக்கு வந்து எவ்வளோ ரெவென்யூ, அதுக்கப்புறம் எவ்வளோ புக்கிங்ஸ் ஆகுது, மேரேஜ் புக்கிங்ஸ் அது கேட்பார். அப்புறம் எப்போ வந்து பீக் சீசன் இதெல்லாம் கேட்டுட்ருப்பார். அவரும் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். இதை வந்து ரியா பார்த்துருவாங்க. தீபக் அங்கேருந்து போனதுக்கப்புறம் மதன்கிட்ட போய் என்ன கேட்டார் அப்படின்னு ரியா கேட்பாங்க. அவர் வந்து ரெசார்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டதை சொல்லுவார். ரியா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து தீபக் இந்த மாதிரி தான் எதுவும் கேட்டாக்கா நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீ சொல்லணும்னு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக நைட்டு நமக்கு பவானியக்கா கடையை காட்டுறாங்க. அங்கே வந்து வெற்றி இல்லை, பாண்டி தான் வந்து பரோட்டா போட்டுட்ருக்காரு. கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பரோட்டாவில் வந்து உப்பு ஒரு சைட்லேயும் மாவு ஒரு சைடில் இருக்குன்ட்டு. நம்ம அக்கா வந்து பார்த்து போடண்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு போட தெரிஞ்சால் நான் ஏன் அப்படி போடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். அங்கே ரம்யா வந்து வெற்றிக்கு என்ன ஆயிட்டுன்னு கேட்டவுடனே உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவார். அப்போ நீ வந்து போக வேண்டியதுனா போய் சாப்பாடு கொடுத்து மரத்தெல்லாம் கொடுக்கலாம்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, கடை அடைச்சதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்லுவார். அந்த டைம் அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பான், ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஆனால் அவங்களுக்கு கோவம் வந்துடும். உடனே அவங்க வந்து இட்லி எடுத்து பார்சல் பண்ணிவிட்டு அம்மாட்ட வந்து நான் வெற்றிக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ ராத்திரியாக போகிறேன்னு அம்மா கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத போயிட்டு வந்துடுன்னு சொன்ன உடனே 10 மணிக்குள்ள வந்துடுன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. அங்கே வந்து நிறைய பாய்ஸாக இருக்கிறதுனால அவங்க ஆச்சரியப்படுவாங்க, என்னடா கேர்ள் வரா அப்படின்னு. வெற்றியோட ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டு அவங்க அங்கே நேராக ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வெற்றி வந்து அம்மாட்ட ஏதோ பேசிகிட்டு இருப்பார் டென்ஷனாக. இவங்க வரதை பார்த்தோன்னா ஃபோனை வந்து வச்சுருவார். இல்லை நீ வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நான் வரக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. பின்னாடியே வந்து ஹாஸ்டல் வார்டனும் வந்துடுவார். என்னம்மா நீ இப்படி பாய்ஸ் ஹாஸ்டலில் வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்ககிட்டே வந்து ஏன் வரக்கூடாதா, உடம்பு சரியில்லாத ஆளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது மருந்து கொடுக்கலாம் தப்பா அப்படிமா சொல்லும்போது, இல்லைம்மா இது பாய்ஸ் ஹாஸ்டலுங்கெல்லாம் வரமாட்டாங்க யாரும் அப்படி சொல்லும்போது அவங்க வந்துட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாயிண்ட்டாக பேசுவாங்க. அதை பார்த்த உடனே வார்டனே வந்து ஒரு மாதிரி ஆடிடுவார். சரிம்மா நீ சாப்பாடு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அம்மாட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஃபஸ்ட் சொல்ல மாட்டார். அப்புறம் கம்பல் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, தங்கச்சிக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு, அது அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, ஸோ அவள் கோவத்தில் வந்து ஃபோனை உடச்சிட்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். அடுத்ததாக அவங்க வந்துட்டு அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ அவர் வெளியே வந்து அவங்கள வழி அனுப்பதுக்காண்டி வருவார். ஸோ பாய் சொன்னதுக்கப்புறம் அவங்க பைக்கில் கிளம்புவாங்க. பட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நிப்பாட்டி திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் அவர் திரும்பி பார்க்காமலே போயிடுவார். ஸோ அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க ரம்யா. அதோட நமக்கு எபிசோட் நம்பர் 63 முடியுதுங்க. ஸோ அடுத்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது நமக்கு நிஜமாக ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ வந்து புஷ் ஆகும். ஸோ அடுத்த எபிசோடு பார்க்கலாம். எடுத்த உடனே நெடுமாறன் அவர்களை காட்டுறாங்க. ஜான் கூட பேசிக்கிட்டே ரெசார்ட்டில் நடந்து வந்துட்டுருக்காரு. ரெசார்ட்டில் நிறைய இடத்துல காக்ரோச் பூச்செல்லாம் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெஸ்ட் கண்ட்ரோலிங் பண்ணானு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கிச்சனை நல்லா நீட்டாக தான் இருக்குது, பெஸ்ட் கண்ட்ரோலிங்லாம் பண்ணி நீட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவார். நெடுமாறன் அவர்கள் சொல்லுவார், கிச்சன் மட்டும் நீட்டாக இருந்தால் போதாது, மற்ற இடங்களும் வந்து நீட்டாக இருக்கணும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து கிச்சனில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க உட்காந்து சாப்பிட்ற இடமும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவார்.
நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிற அந்த மாதிரி அவர் சொல்லுவார். அடுத்ததாக வெற்றி வந்து போயிட்டு இருக்கும்போது எதேச்சியாக வேணியை பார்ப்பார். வேணிட்டு சொல்லுவார், எங்கள் பேண்ட்ரிக்குள்ளே நிறைய பிளேட்ஸ் வந்து பை மிஸ்டேக் கிச்சனுக்கு வந்துட்டு கொஞ்சம் தரீங்களான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தடவை கிச்சனுக்கு வந்துட்டுனா அதுக்கப்புறம் நெடுமாறனோட பர்மிஷன் இல்லாமல் அது திரும்ப வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினச்சா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அவங்க ஒரு மாதிரி கோவமாக அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக நமக்கு ரகுபதி சாரை காட்டுறாங்க. அவர் ரியா, ராஜன், வெற்றி எல்லோரும் இருக்காங்க. அவர் மறுபடியும் ஒரு தடவை ரியா மற்றும் வெற்றியை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அவங்களோட 2 பேரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் அவங்களோட இந்த ஐடியாஸை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அடுத்ததாக வெற்றி மற்றும் ராஜன் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா மாதிரியே நல்லா வேலை பார்க்குறான் பாரு அப்படின்னு சொல்லும்போது ரியா கேட்பாங்க, உங்களுக்கு வந்து வெற்றியோட அப்பாவை தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் வந்து உடனே மழுப்பெல்லாம் பதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அவங்க அப்பா என்னோட பழைய ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லிடுவார். அதனால தான் நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் வெற்றிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ணாட்டியுமே வந்து அவனோட ஹார்ட் ஒர்க்லேயே வந்துட்டு எல்லாமே பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாமல் பாரு, ஒரு நாள் அவன் கண்டிப்பாக அந்த ஷெஃப் கோட்டை போடுவான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவர் ரொம்ப ஸ்மோக் பண்ணுவார். அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ ஸ்மோக் பண்ணாதங்கப்பா அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை இந்த சிகரெட் எடுத்த உடனே அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரியா வந்து அதை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்னப்பா ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சடன்லி எமோஷனல் ஆயிடுவார். நம்ம ரியாவை பார்த்துக்கிட்டே அப்படி கண்ணெலாம் கலங்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்து தான் பார்க்கணும். அடுத்தபடியாக தீபக்கும் ரியாவும் வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ரியாவுக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கல தீபக் அங்கே இருக்கிறது, தன்னோட ரொம்ப பேச ட்ரை பண்ணுறது எல்லாமே. இருந்தாலும் அவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கிறாரு எல்லாமே. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுற்ற வர மாதிரி பண்ணோடனே பக்கத்தில் இருக்க பெஞ்சில் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து அவர் வந்து பிடிக்க வரும்போது அவங்க கையெல்லாம் தட்டி விடுறாங்க. தீபக்கு கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஹெல்ப் பண்ண தானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ரியா என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு தான் ரொம்ப வேலை இருக்குமே, என்ன நீ ரொம்ப நாளாக வந்து வேலை எதுவும் பார்த்த மாதிரி தெரில அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நான் ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறாரு. ரியாவுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அடுத்தது நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, வேணியும் விக்கியும் அங்கே ரெசார்ட்டில் இருக்கிற ஒரு குக்வேர் ஸ்டோர் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பாத்திரங்கள், கிச்சனுக்குள்ளே பாத்திரங்கள்லாம் வைக்கிற இடம். அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது விக்கி என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்க அப்படின்ட்டு வேணிகிட்ட சொல்கிறாரு. வேணி என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி தனியாக வந்து பேசுகிறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. விக்கி சொல்கிறாரு, அப்படிலாம் பேசுகிறதுல தான் ஒரு கிக்கே இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இதை வந்து அப்படி கூட போயிட்டுருக்கிற வெற்றி வந்து பார்த்துடுறாரு. அவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் அங்கே நின்றுருக்க வெற்றிக்கு வந்து இருமல் வந்துடுது. விக்கி அதை பார்த்துடுறாரு. உடனே கோவப்படுறாரு. என்னடா அங்கே பார்த்துட்ருக்கா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்ட்டு வெற்றி அங்கேருந்து கிளம்பும்போது நெடுமாறன் வந்து அங்கே அந்த பெஸ்ட் கண்ட்ரோலிங் பண்ணிகிட்டு இருக்கிறத அந்த ஆட்கள் டீமோட பேசிக்கிட்டே நடந்துட்டு வர்றாரு. உடனே வெற்றி வந்து நெடுமாறன் சார் வராரு அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. ஆனால் விக்கி அதை நம்ப மாட்டேங்காரு. பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 வெளியே வர வைக்கிறதுக்காண்டி நம்ம வெற்றி என்ன சொல்லிடுறாருன்னா, 2 பேர் வந்து என் பேண்ட்டில் வேலை பார்க்கிங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே விக்கிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கடகடன்னு அந்த ரூமில் வந்து வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு என்னடா சொன்ன அப்படின்னு கேட்காரு. உன்னோட பேண்ட்டில் வந்து நான் வேலை பார்க்கணுமா, நாங்கள் 2 பேரும் அப்போ நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அந்த ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப கோவம் வந்துடும் விக்கிக்கு. அப்படியே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போது அங்கேருந்து நெடுமாறன் பார்த்துருவார். பார்த்துட்டு விக்கி வேணும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இவன் தான் ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனுக்கு போகிறானா அப்படின்ட்டு சொன்னதும் அவருக்கு பயங்கர கோவம் வந்துடும். அவர் என்ன சொல்லிடுவார்னா, உங்கள் அப்பனாலே அப்படின்னு சொல்லிடுவார். வெற்றி வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்ததும் அவர் டக்குன்னு வந்து கான்சியஸ் ஆகி என்ன சொல்லுவார்னா, உங்கள் அப்பாவே வந்து கலந்துட்டா கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாற்றிடுவார். அப்புறமா வெற்றியை வந்து அவர் ரொம்பவே வந்து திட்டி விட்டுறாரு. அவர் என்ன சொல்கிறாருனா, நீலாம் வந்து அங்கே வேடிக்கை பார்க்க கூட உனக்கு அருகதை கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய ஷெஃப் ஜட்ஜஸ்லாம் வருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அவர் சொல்கிற மாதிரியே சொல்லி வெற்றியை ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. வேணியும் விக்கியும் கிளம்பிடுறாங்க. ஆனால் வேணிக்கு புரிஞ்சிருது, வெற்றி வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து நம்மளை அந்த சண்டை போடுற மாதிரி பேண்ட்ரியை பற்றி சொன்னது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் விக்கிக்கு வந்து அது புரியலை. அடுத்ததாக கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேணி போய் விக்கிட்ட சொல்கிறாங்க, நமக்காக தான் வந்து வெற்றி இப்படி பேசியிருக்கான் நம்மளை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே விக்கிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வேறு வேலையே இல்லை, நீ யார் சொன்னாலும் என்னன்னாலும் நம்பிடுவேன், இதான் ஒன்றருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே அப்படின்ட்டு சொல்லுவார். போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அவங்க வந்து அங்கே வச்சுருக்கிற பிளேட்ஸை பார்ப்பாங்க. பேண்ட்ரிக்குள்ளே வெற்றி வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, பேண்ட்ரியோட பிளேட்ஸ் அங்கே நிறையா இருக்குன்னு. ஸோ அந்த பிளேட்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, பேண்ட்ரியில் நம்ம வெற்றி வந்து எடிசன் மற்றும் ரம்யாட்ட சொல்லிகிட்டு இருப்பார், எல்லா திங்ஸ் எல்லாம் முடியுது அப்படின்ட்டு, இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு வருது அப்படின்னு. பாண்டின்னு இருப்பார். அடுத்ததாக ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லி வெற்றி சொல்லுவார். ரம்யா வந்து வேறு டீலர்ஸ்ட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாண்டி என்ன சொல்லுவார்னா, எல்லாத்தையுமே கேட்டாச்சு, யார்கிட்டையுமே இல்லை, நிறைய பேருக்கு அப்படின்னா என்னென்னு கூட தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கும்போது பாண்டி வந்து ஒரு தத்துவம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா,
தொப்பை இருக்குன்னா அது தொப்பை இருக்கே நினச்சி வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது, அது எப்படி கரைக்கலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவரை பார்ப்பாங்க, என்னடா ஆகிட்டடின்னு அவரும் நினைப்பார். உடனே பட்டுன்னு எல்லாரும் சிரிச்சிருவாங்க. ஸோ இப்படி ஒரு சீன் போயிட்டு இருக்கும். அடுத்ததாக நம்ம வேணி வந்து நைட்டு பேண்ட்ரிக்கு வருவாங்க. அந்த பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வெட்டிட்ட கொடுப்பாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் காஃபி குடிக்க வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொன்ன உடனே பணம் வந்து நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுவாங்க. வெற்றி சொல்லுவார், எங்க எதுக்குங்க பே பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஃபஸ்ட் டைம் நல்லா பே பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம்லாம் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக அவங்க உட்காந்ததுக்கப்புறம் வெற்றி வந்து காஃபி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பிஸ்கட்டும் கொடுப்பாரு, நம்ம பேண்ட்ரியில் பண்ணது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட பிஸ்கட் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நீ எங்களை காப்பாற்றதான் அப்படி சண்டை போட்ட மாதிரி பண்ணுன அப்படின்னு சொல்லும்போது, நெடுமாறன் வந்ததுனால தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுமாறன் வந்தார் அப்படின்னு சொல்லி சும்மா ஆக்ட் பண்ணுவார் வெற்றி. வேணும் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவர் பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பார். அவர் வந்து ஃபயர் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஃபயர்னால் வேலையை விட்டு எடுத்திருப்பார். ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு ரூல்ஸே கிச்சனில் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் யாரும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே. ஓ, அப்போ என்னால் தான் அவங்க வேலை தப்பிச்சிச்சா அப்படின்னு சொல்லுவார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்புறமா பேசிகிட்டு இருக்கும்போதே வேணி வந்து அந்த பிஸ்கட்டை காஃபியில் முக்க போவாங்க. வெற்றி வந்து ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லிடுவார். வேணி அடித்து பரண்டு எஞ்சிடுவாங்க, என்ன ஆகிட்டு அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லுவார்னா, ஏங்க அந்த பிஸ்கட்டை போய் அந்த காஃபியில் முக்குறீங்களே, அந்த பிஸ்கட்டில் உப்பு இருக்குங்க, காஃபியோட டேஸ்ட் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னே வேணிக்கு வரும் கோவம். அறிவு இருக்கா உனக்கு, நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அடுத்ததாக கிச்சனை காட்டுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஜான்கிட்ட ஐஷு போய் சொல்கிறாங்க. 2 டவுட் கேட்குறாங்க. என்னென்னா, இப்போ அக்காவோட கல்யாணத்தில் நடந்துச்சு இல்லையா, அந்த ஃபுட்டில் வந்து மெடிசன் கலந்தது, அப்புறம் ஒரு தடவை ரம்யா வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமில் அடப்பட்டது, இதெல்லாம் வந்து இது இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஐஸ் சொல்கிறாங்க, நம்ம கிச்சனை யாரோ டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டார்கெட் பண்ணுறாங்களா இல்லை இது வந்து தற்செயலாக நடக்குதான்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிக்கா மற்றும் அவங்க அப்பா இருக்கிற ஃபோட்டோ காட்டிட்டு இவர் தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு யாரும் தெரிலன்னு சொல்கிறாரு. இந்த பேர் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பேர் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி லியோ அங்கிள் ஒருத்தரை கேட்டு வந்தாருன்னா ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ பழைய ஷெஃபாக இருக்கும் போல அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் நெடுமாறன் வந்து அவர் தெரியாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதை பற்றி இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஐஷு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை அப்பா வந்து மறந்துருப்பார், ரொம்ப பழைய எம்ப்ளாயினால அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஜான் சொல்கிறாரு, சான்ஸே இல்லை, நம்ம ஷெஃபுக்கு வந்து பயங்கரமான மெமரி, எலிஃபெண்ட் மெமரி, எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டார், இது வரைக்கும் ஒரு 50-60 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவர் வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஐஷுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும், ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ எப்படி அப்பா வந்து தனக்கு இது யாருன்னே தெரிலன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நினச்சி ஷாக் ஆயிடுவாங்க. இதோட எபிசோட் நம்பர் 66 முடியுதுங்க. அடுத்ததாக எபிசோட் நம்பர் 67 என்ன காட்டுறாங்கன்னா, வெற்றி வந்து ரியாட்ட போய் இந்த ஆர்கானிக் ஃபுட் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் முடிஞ்சிட்டு வருது, எங்கேயும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னோடனே ரியா வந்து சரி நான் என் சைடில் ட்ரை பண்ணதேன்னு சொல்லுவாங்க, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவர் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து தீபக்கை பற்றி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவங்க வந்து தீபக்கோட ஆஃபீஸுக்கு கால் பண்ணி அவங்க மேனேஜர்கிட்ட பேசுவாங்க. தீபக்கோட பிஸ்னஸ் என்னாச்சுன்னு கேட்கும்போது கொஞ்சம் மாதமாக ஒரு மாதிரி லாஸில் தான் போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க அவரோட கம்பெனி அப்படின்ட்டு சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருவாங்க. ஸோ இதான் விஷயம்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு, அதனால தான் வந்து தீபக் வந்து இப்போது இந்த ரெசார்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணி நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணுறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அடுத்ததாக ரகுபதி அவர்கள் பீச் பக்கம் நின்றுட்டு தனியாக சிகரெட் குடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு மாதிரி செஸ்ட் பெயின் மாரி வருது. அந்த வழியாக ஐஷு போயிட்டுருக்காங்க. ஐஷு வந்து ஒரு செஸ்ட் பெயினில் அப்படி உட்காரதை பார்த்துருக்காங்க. உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஒரு ரூம் சர்வீஸ் பாய் போகிறான், அவனுக்கு கூப்பிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்காங்க. அப்புறம் அங்கிள் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரூமுக்கு போயிருது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு கொஞ்சமாக மெதுவாக நடந்து ரூமுக்கு போயிடுறாரு. அடுத்ததாக டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க. ஐஷு அங்கே வந்து இப்போ எப்படி இருக்கு அங்கிள்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்லாமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஆறதுக்கு முன்னாடி என்னோட இந்த ரெசார்ட் வந்து என் பொண்ணு கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது அங்கிள், கவலைப்படாதுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் இருந்தாலும் வந்து என்னோட பொண்ணை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்வார். ரகுபதி அவர்கள் என்ன சொல்வார்னா, ஐஷுட்ட இந்த விஷயத்த ரியாட்ட சொல்லிடாத எனக்கு இது மாதிரி ஆகிட்டுன்னு, ஏன்னா வந்து அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுப்பாடுன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ இப்போ கிளம்புமா, அவனோட ஒர்க் பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக ரியா வந்து தீபக்கிட்ட சொல்லிடுறாங்க, உன்னோட கம்பெனி வந்து இப்போ உங்கள்கிட்ட இல்லைல்ல, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ட்டு. அவர் வந்து ஆமாம் இல்லை இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த ரெசார்ட் வந்து உன்னோடதுன்னா அப்போது அது எனக்கு தானே வரும், ஸோ நான் தான் கவனிச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த இயரிங்கில் கண்டிப்பாக நீ வரலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சாதகமாக தான் இயரிங் முடியும், டிவோர்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ
அவர் ரொம்ப இரிட்டேட் ஆவார், இவங்க கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிடுவாங்க ரியா கோவத்தில். நீ கிளம்புறே இல்லைனா வந்து ஆளை கூப்பிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவரும் கோவத்தில் வந்து கடகடன்னு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்ததாக ரகுபதி அவர்கள் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. ரியா, ராஜன், நெடுமாறன் எல்லாருமே இருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா, மினிஸ்டர் வர போகிறாரு, அதாவது டூரிசமுடைய மினிஸ்டர் நம்ம ரெசார்ட்டுக்கு வர போகிறாரு. நேஷனல் லெவலில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அதில் கலந்துக்கிறதுக்காக வர போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 நாள் இங்கே தான் தங்குவார். அப்புறம் அவருக்கு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிற மாதிரி சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நெடுமாறன் அவர்கள்ட்ட ஃபுட்டை ஃபுல்லாக நீ பார்க்கணுன்னா அவர் ஃபுட்டை பற்றி உங்களுக்கு எந்த டென்ஷனுமே வேண்டாம், நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மீட்டிங் முடியுது. அடுத்ததாக பிரியா வந்து அவங்களோட தம்பி விக்ரமை பார்த்து சொல்கிறாங்க, போன பிளான் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு, ஆனால் இந்த தடவை சூப்பராக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக காட்ட மாட்டாங்க, சைலண்டாக தான் காட்டுறாங்க. அடுத்ததாக நெடுமாறன் அவர்களுடைய ஆஃபீஸை காட்டுறாங்க. ஜானும் நெடுமாறன் அவர்களும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது. என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த லைட்ஸ்லாம் பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஃபயர் வந்து அங்கங்கே அப்படி வந்து ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே வந்து அவங்க 2 பேரும் அவரோட ஆஃபீஸில் விட்டு வெளியே வராங்க. அங்கே கிச்சனுக்குள்ளே பார்த்தாங்க, கிச்சனில் வந்து இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸ் வயர் எல்லாமே வந்து எரிஞ்சு பிளாஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆன இடம் மாதிரி அங்கே ஃபுல் கிச்சனுமே வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுது. நெடுமாறன் அவர்கள் பயங்கர ஷாக் ஆகிடுறாரு, ரெண்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு, இது என்னடா நடக்கு அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. அவர் வந்து நோவேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு, அழவே ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்ததாக எலக்ட்ரிஷியன்ஸ் வராங்க. அவங்க வந்து அதை எல்லாத்தையுமே இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் வந்து ஓவர்லோட் ஆகிருக்கு, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னு ஒன்று. நெடுமாறன் அவர்கள் எனக்கு எவ்வளோ நாளில் முடின்னு மட்டும் சொல்லு அப்படின்னோடனே அவர் வந்து 5-6 நாள் ஆகணுன்னா இவர் நோ வே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பாசிபிளே கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து மினிஸ்டர் வேறு வராரு, அவருக்கு வேறு நமக்கு வந்து சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இன்றைக்கி அதுக்கு முன்னாடியே வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இல்லை பாசிபிள் இல்லை அப்படின்ட்டு எலக்ட்ரிஷியன் சொல்லிடுறாரு. ஜான் வந்து மினிஸ்டர் வேறு வர போகிறாரு, நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஷெஃப் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக வந்து 2 பேருமே என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. அதோட எபிசோட் ரொம்ப 67 முடியுது. அடுத்ததாக 68 பார்க்க போகிறோம். ரகுபதி சார் மற்றும் நெடுமாறன் அவர்கள் மீட் பண்ணுறாங்க. அப்படி எதிர்பாராமல் நடந்தது நினச்சி 2 பேரும் வருத்தப்படுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் அப்படின்ட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. வெற்றி வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு தண்ணியில் மீன் பிடிச்சிட்ருக்காரு. ரம்யா வந்து கிச்சனில் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்ததாக பேண்ட்ரியை காட்டுறாங்க. அங்கே அந்த பிடிச்ச மீனை வந்து அவங்க மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வெற்றி, ரம்யா, பாண்டி மற்றும் எடிசன் சாப்பிட்றாங்க. ரம்யா சொல்கிறாங்க, நான் சின்ன மசாலா போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ட்டு. சரி, நெக்ஸ்ட் டைம் பிடிக்கிற மீனில் நீ சொல்கிற மாதிரி மசாலா போட்டு சாப்பிடுவான்னு சொல்கிறாங்க. இந்த சீனை வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா அங்கே வந்து கிச்சன் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது வந்து பார்ட்டி மாதிரி கொண்டாடுறாங்களா இல்லை இது வந்து தற்செயலாக பண்ணுறாங்களான்னு ஒன்றுமே புரியலை. இதுதான் மார்னிங் வந்து எல்லா ஷெஃபும் வந்து கிச்சனை பார்க்குறாங்க. ஐஷு, வேணி, சிவா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாரும் கிச்சன் இருக்க நிலமையை பார்த்துட்டு. நம்ம ரம்யாவும் வந்திருக்காங்க உள்ள. அவங்க மொபைலில் அந்த எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு என்ன காட்டுறாங்கனாக்கா, கேன்டீனில் ஷெஃப் டீம் எல்லாம் அப்செட் ஆகி உட்காந்துருக்காங்க. அங்கே வெற்றியும் பாண்டியும் வராங்க சாப்பிட்றதுக்கு. பாண்டி வந்து விக்கியை கிண்டல் பண்ணுற மாதிரி அங்கே கேன்டீனில் இருக்கிற அந்த ஸ்டாஃப்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே உங்களுக்கு தெரியுமா, அந்த காட்டில் கற்றுனா தான் புலி, ரோட்டில் கற்றுனா அதுக்கு பேர் நாய் அப்படின்னு சொல்கிறாரு. வெற்றி வந்து இப்படிலாம் பேசாத அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் வந்து உட்காடுறாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு, இந்த மாதிரி டைமில் தான் அவனை வந்து கலாய்க்கணும் அப்படின்னோடனே அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு வெற்றி சொல்கிறாரு. அடுத்ததாக ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ரியா, ரகுபதி சார், நெடுமாறன், ராஜன் எல்லாருமே இருக்காங்க. நெடுமாறன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு நம்ம மினிஸ்டர் வேறு வரப்போறாரு, அதனால் நம்ம பேண்ட்ரியில் வந்து நாங்கள் குக்கிங் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ரியா வந்து நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெடுமாறன் அவர்கள் ரியாட்ட வந்து, ரியா நீ எவ்வளோ டென்ஷன் எடுக்காத, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அப்புறமா ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவார். நீங்கள் யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அப்புறமா மறுபடியும் மீட்டிங் பண்ணி என்ன சொல்லிடுறாருன்னா, இப்படி பண்ணலாம், பேண்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டாலாம் மூட வேண்டாம், பாதி பேண்ட்ரியாகவும் பாதி கிச்சனாகவும் வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஒரு 4 ஷெஃப்பை மட்டும் அனுப்புங்க அப்படின்ட்டு ரகுபதி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து எல்லோரும் ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்ததாக ரியா வந்து ராஜன்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தீபக் பற்றின பேச்சு வருது. ரியா வந்து சொல்லிடுறாங்க, தீபக் வந்து பிஸ்னஸில் எல்லாம் லாஸ் பண்ணிட்டான், அதனால் இங்கே ரெசார்ட்டில் ஒரு மாதிரி டேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராஜன் சொல்கிறாரு, நான் வந்து அவனை உள்ளே விட்டுருக்கக்கூடாது, குழந்தைக்காக வந்தான் அப்படின்ட்டு சொன்னனால தான் நான் விட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக வெற்றி வந்து என்ன பண்ணுறாருன்னா, நெடுமாறன் வந்து அங்கே ஒரு இடத்துல சேர் போட்டு உட்காந்துருக்காரு. சும்மா இல்லாமல் வெற்றி போய் காஃபி கொண்டு போய், சார் நான் எல்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப சாரி, இந்த மாதிரி ஆகிட்டேன், கிச்சனில் எத்தனை பேர் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, இப்போ ஒரு காஃபி கூட போட முடியாத மாதிரி நிலைமையில நீங்கள் இருக்கிறது நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குன்னு வெற்றி சொல்கிறாரு. அது வந்து ஒரு கன்சர்னில் சொல்கிறாரு, ஆனால் அது கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது அவர் நெடுமாறன் அவர்களுக்கு. அவர் என்ன கேட்காரு, அந்த காஃபி சூடாக இருக்கா அப்படின்னு கேட்காரு. வெற்றி ஆமான்னு சொன்னால், இது மூஞ்சில் ஒருத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இது மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. அங்கேருந்து காஃபி எடுத்துகிட்டு கடகடன்னு கிளம்பிடுறாரு. பாண்டி இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. உனக்கு எல்லாம் தேவையா அந்த மாதிரி பேசுகிறாரு.
வெற்றி வந்து ஒரு அக்கறையில் போய் கேட்டால் என் மூஞ்சில் ஒத்துன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததான் ரியா வந்து வெற்றிகிட்ட போய் சொல்லிடுறாங்க, கிச்சன் டீம் வந்து நம்ம பேண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரியே மேலும் ஜான் வந்து கிச்சனில் போய் ஷெஃப்ஸ்டெல்லாம் சொல்கிறாரு, நம்ம வந்து பேண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அங்கே வந்து நெடுமாறன் அவர்களும் வராரு. ஏன்னா ஷெஃப் எல்லோரும் நினைக்கிறேன் எப்படி பேண்ட்ரி எவ்வளோ சின்ன இடம் எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டீமை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இது வரைக்கும் நானே என் லைஃப்பில் பார்த்ததில்ல, எனக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஆனால் நான் அந்த சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு என் டீம் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீங்களும் டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது, நம்ம இதை வந்து எப்படியாவது முடிக்கணும். மினிஸ்டர் வராரு, அவரை வந்து எப்படியாவது நல்லபடியாக கவனித்து நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஒரு 4 பேரும் நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. ஸோ அது யாரெல்லாம் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஐஷு, வேணி, சிவா மற்றும் விக்கி. அவங்க எல்லாருமே கையில் ஒருத்தர் ஒரு ஜாமானத்தை எடுத்துகிட்டு பேண்ட்ரி பார்த்து நடந்து போகிறாங்க. அங்கே பேண்ட்ரியில் பயங்கர மாசாக எட்சன், வெற்றி மற்றும் பாண்டி வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் வந்து டீ குடிக்கிற அந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்து அப்படியே அது ஒரு பைனாக்குலர் மாதிரி வச்சு பார்க்குறாரு. அப்படியே கரிச்சிப்பு எடுத்து அப்படியே ஒரு ரோல் பண்ணி அப்படி கழுத்தை சுற்றி போடுறாரு. எட்சன்லாம் பயங்கர ஆக்ஷன் பண்ணுறாரு. கிண்டலாக வந்து நம்ம கிச்சன் டீமை பார்த்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு இந்த எபிசோடு முடியுதுங்க. இப்போ 2 டீமும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்த வாரத்தோடைய 4 எபிசோட்ஸுமே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.